ஹாய் ஹலோடா ஜிமினுக்கு ஒன் ஷாட் போட்டிருந்தேன்லடா. அது ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் சுத்தமாக சொதப்பியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் 2 பார்ட் தான்டா கொஞ்சம் புரிகிற மாதிரியே எனக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்கல போல், வியூஸ் போகிறத பார்த்தே தெரியுது. ஓகேடா, ஜேகேயோட நெக்ஸ்ட் பார்ட் தான். போன பார்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஜேகே தான்டா உங்க கூட இன்டிமேட்டாக இருந்திருப்பாளடா. அந்த வீடியோ வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்களையும் அகைன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருப்பீங்க. வரலைன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருப்பாரு. நீங்கள் பயந்துக்கிட்டும் அந்த லொக்கேஷன் தான்டா. ஜேகேயோட பிஏவும் உங்களை பிக் பண்ணிட்டு வந்து ஜேகேயோட வீட்டில் கூப்பிட்ருப்பாரு. நீங்களும் பயந்துக்கிட்டே ஜேகேயோட வீட்டுக்கு போயிருப்பீங்கடா. ஜேகே உங்களை ஃபோர்ஸ் ஃபுல்லாக எடுத்திருப்பாரு. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதிலேருந்து கண்டினியூடா. ஜேகேவோட ஃபோன் தான்டா ரிங் ஆகியும் கட் ஆகுது. அகெயின் ரிங் வருது. இப்போ யாரா கால் பண்ணுறா காண்டாகுது அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரா. எந்திரிக்கிறாரு. அவரால் எந்திரிக்க முடியலை. என்ன கையில் ரொம்ப வலிக்குது அப்படின்னு பக்கத்தில் பார்க்குறாரு. பக்கத்தில் நீங்கள் தான்டா. அவர் ஆர்ம்ஸ்லேயே நீங்கள் ஹெட்டை வச்சு படுத்துருக்கீங்க. உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரா. பார்த்தா நீங்கள் அழுது உங்கள் மூஞ்சி அப்படி வீங்கியிருக்கு. உங்கள் கண்ணில் அப்படியே ட்ராப்ஸ் வடிஞ்சு அப்படியே அதெல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி ட்ரையாக தெரியுது. என் கூட படுத்தாலும் என்ஜாய் பண்ணுவாளுங்க. ஆனால் நீ ஒரு ஆள் தாண்டி சும்மா அழுதுகிட்டே இருக்க. பட் இருந்தாலும் நீ அழுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு தாண்டா உங்களை உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துவிட்டு அவர் கையெல்லாம் எடுக்கிறாரு. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தான் படுத்திருப்பாரு. எடுத்து உங்களையும் ஃபில்லோ மேலே வச்சுட்டு தாண்டா அவரும் எந்திரிச்சு நேக்கடாக போய் அவர் ஃபோனை தான் எடுத்து பார்க்குறாரு. எதுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கான்? டைமை பார்க்குறாரு 7 o'clock. ஓ, ஆஃபீஸ் போகணும்ல. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவரும் அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஒரு தடவை கால் அட்டன் பண்ணாட்டி அகெயின் கால் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? சாரி சார். அது என்ன அந்த பொண்ணு ஒயன், நீ என்ன சும்மா அவளை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லை சார், அவங்க அப்பா 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு என்ன? அவன் அப்பா வந்தால் உனக்கு என்ன? இல்லை சார், அந்த பொண்ணு அவங்க அப்பா தேடுவாங்க சார். அதான் அந்த பொண்ணை வீட்டில் போய் விட்டுடலாம். ஓ, சென்டிமெண்ட். ரொம்ப அக்கறை போல் அந்த பொண்ணு மேலே. உன் அக்கறை எல்லாத்தையும் என்னோட பிஸ்னஸில் மட்டும் வை. அதை விட்டுட்டு சிவன் மேலே வச்சுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு. சாரி சார். எங்கே இருக்க? சார், வெளியில். நீ என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. சார், அது ஒரு மாலுக்கு போ. சார், நான் சொன்னதை மட்டும் செய். அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். ஆனால் அந்த பொண்ணு என்னையா சும்மா பொண்ணுன்னு சொன்னதை மட்டும் செய் போ. அவரும் காலை கட் பண்ணிட்டு தாண்டா. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. அவங்க அப்பா வர்றதுக்குள்ளே வீட்டில் மட்டும் விட்டுட்டோம்னா அந்த பொண்ணு கஷ்டப்பட மாட்டா. இது மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவரும் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னிட்ட ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சு. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் போர் ஃபேமிலி. எல்லாமே அவங்க அப்பா தான் பார்த்துக்குருவாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குண்ணா அவங்கள பற்றி. பக்கத்தில் கொஞ்சம் விசாரிச்சிருப்பார். ஏன்னா அன்னைக்கு உங்கள் அப்பாட்ட வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்லடா. அன்னைக்கே அவரை கலெக்ட் பண்ணியிருப்பார். ஒரு குட்டி கம்பெனியில் தான் அவங்க அப்பா ஒர்க் பார்க்குறாங்க. இவ்வளோ உங்களை படிக்க வச்ச செலவு எல்லாம் அவர் தான் பார்த்துருப்பாங்க. இன்னமும் கொஞ்சம் கடனாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி தானே நீங்கள் அந்த ஒர்க்குக்கும் கிளம்பியிருப்பீங்க. அதெல்லாம் நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த சைடு ஜேகே தாண்டா உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ரெஸ்ட் ரூமில் தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. என்ன ஜேகே, எப்பயும் ஒரு பொண்ணு கூட இருந்துட்டேன்னா அவள் அப்போயே போயிடுவா. ஒரு செகண்ட் கூட அவனோட பெட்டில் இருக்க விட மாட்டேன். ஆனால் இவ கூட ஒன் நைட் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியே, அதுவும் இவளை ஹக் பண்ணிக்கிட்டு படுக்கிறதுலாம் நான் ஜேகே. ஷவர் ஆன் பண்ணுறாரா. அப்போ அவர் மேலே தண்ணி படையில் ஒரு ஹேண்டு ரொம்ப எரியுது. என்ன எரியுது அப்படின்னு அவர் ஹேண்டை பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் நெயில் மார்க்குடா. ஏன்னா நைட்டு உங்கள் கையும் அவங்க கையும் ஒரு மாதிரி கோர்த்துருப்பாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு வலி தாங்க முடியாமல் உங்கள் நெகத்தால் அவரை ஒரு மாதிரி கீறி இருப்பீங்க. உங்களோட நெயில் மார்க் அப்படியே இருக்குது ஒரு மாதிரி. எரியுதுப்பா. அவரும் ஃப்ரெஷ்ஷப் எடுத்துட்டா ஒரு டவல் கட்டிட்டு வெளியில் வர்றாரு. அவர் ஹேண்டை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஒரு இடம் இல்லாமல் உங்கள் உடம்புல தாண்டா அப்படி அவர் பைட் மார்க் பண்ணியிருக்காரு. பா, என்னாலவே இது தாங்க முடியலை. நம்மளோட டீத் அவள் உடம்புல ஒரு இடம் பாய்க்கில்ல.
அதில் எப்படி ஒழிச்சிருக்குமோ அப்பா, நினச்சாவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஃபோன் தாண்டா ரிங் ஆகுது. அவரும் ஹலோ சார், போயிட்டேன். சரி, லேடிஸ் செக்ஷன் போ. சார், ஓ ஓகே சார். லைனில் இருக்கே என்ன? சார் இருக்கேன் சார், போயிட்டேன். அங்கே ஒரு லேடிகிட்ட ஃபோனை கொடு. சார், யார்கிட்ட? அங்கே யாராவது லேடி ஒர்க்கர் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட கொடு. ஓகே சார். கொடுத்துட்டேன். சார், என்ன? என்னோடய பாஸ் உங்கள்கிட்ட பேசணும். பாஸா? ஹலோ, உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரா? நோட் பண்ணிக்கோங்க. பிரேசியர் சைஸ், இன்னர் சைஸ், ஷர்ட், பேண்ட். ஓகே, சீக்கிரம் பேக் பண்ணி என்னோடய பிஏட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரா? ஓகே சார் அப்படின்ட்டு பிஏட்ட தாண்டா ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த லேடிக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்பா, என்ன மனுஷன்டா, இத்தனோன்னு இன்ச்சு கூட கம்மி இல்லாமல் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அம்மா, அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுடா. சார், அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு சீக்கிரம் என் வீட்டுக்கு வா. ஓகே சார். ஜேகே தாண்டா காலை கட் பண்ணிவிட்டு அவர் கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வாட்சு ரிங் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தாண்டா போகிறாரு. அப்போ உடனே ஸ்டாப் ஆகுறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அவங்க மேலே பெட்ஷீட் எந்த கவருமே இல்லை, ஒரு மாதிரி நேக்கடாக இருக்கிறீங்க. அதையும் பார்த்துட்டு உள்ளே தாண்டா போகிறாரு. போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து உங்களையும் கவர் பண்ணிவிட்டு வெளியில் கீழே இறங்கி போகிறாராம். பார்த்தா மெய்டு தாண்டா குக் பண்ணி டைனிங் டேபிளையும் வைக்கிறாங்க. ஜேகே வரதை பார்த்தாண்டா அவங்க ஒரு மாதிரி பிளேட் எடுத்து ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. ஜேகேயும் உட்காந்தாண்டா ஃபுட்டும் சாப்பிட்றாரு. அப்போ அவரோட பிஏ தாண்டா வர்றாங்க. அவரும் ஹெட்டை தூக்கி பார்க்குறாரு. சார், வந்துட்டியா? மெய்டை பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. ஒரு மாதிரி கைகாலெலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஏன்னா ஃபுட்டில் எதுவும் மிஸ்டேக் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. பிஏவை பார்க்குறாரு. அந்த திங்ஸ் எடுத்து மெய்டை பார்க்குறாரு. இவங்ககிட்ட கொடுங்க. அவங்களும் என்னென்ன மாதிரி பார்க்குறாங்கடா. பிஏ தாண்டா ஒரு கவர் கொடுக்குறாரு. சார், இதை வாங்கிட்டு என்னோடய ரூமுக்கு போ. சார், என்னோடய ரூமுக்கு போ, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கு சேஞ்ச் பண்ணிவிடு. ஜேகேயும் ஃபுட் சாப்பிட்றாரா? அப்போ அந்த இது ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்ன அகெயின் உனக்கு சொல்லணுமா என்ன? ஓகே ஓகே சார். அவங்களும் தாண்டா ஒரு ஸ்டெப்பாக எடுத்து மேலேயும் போகிறாங்க. பிஏவை பார்த்து, நான் இன்றைக்கி வேறு காரில் போய்க்கிறேன், நீ என்ன பண்ணுறேன்னா போயினா வீட்டில் கூட்டி போய் ட்ராப் பண்ணிடு, அவளை விட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு தாண்டா ஜேகேயும் சொல்லிவிட்டு அந்த ஃபுட்லாம் சாப்பிட்டு அவரும் கை கழுவிட்டு வெளியில் போகிறாரு. மெய்டு ஆண்டிக்கு ஒன்றுமே புரியலை. கண்ணை திறந்து பார்க்குறீங்கடா, நீங்கள் ஜேகேவோட ரூமில் தான் இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்தா ஜேகே இல்லை. எந்திரிக்கலான்னு போகிறீங்க, உங்களால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. பாடியெல்லாம் அவ்வளோ வலிக்குது, எரியுது. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் தாண்டா. எந்திரிக்கலான்னு போகிறீங்க, உங்களால் எந்திரிக்க முடியல, அப்படி கால் வலிக்குது. பையதாண்டா, உங்கள் கையை ஊண்டி எந்திரிக்கலான்னு போகிறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க உங்கள் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை, பெட்ஷீட் மட்டும்தான் கவரில் இருக்குது அப்படின்னு. அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு பெட்டில் உட்காடுறீங்க. உங்களுக்கு பேக்லாம் ரொம்ப வலிக்குது, உங்களால் உட்காரக்கூட முடியல, அந்தளவுக்கு பெயினாக இருக்குது. உங்கள் ஸ்டொமக்லாம் ரொம்ப வலிக்குது. லைட்டாக அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு உங்கள் உடம்ப பார்க்குறீங்க. ஒரு இடம் இல்லாமல் அப்படி பைட் பண்ணி வச்சுருக்காரு. உங்கள் உடம்ப பார்க்க உங்களுக்கே பிடிக்கல, அப்படி அழுகுறீங்க. உங்களால் அழுகக்கூட தெம்பில்லாத மாதிரி அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஏண்டா அன்னைக்கு உன்னை பார்த்தோம்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஜங்குக். உங்கள் கம்பெனிக்கு நான் ஏன் இன்டர்வியூக்கு வரணும்? ஏன் ஜங்குக் உங்களை பார்க்கணும்? ஏன்னா உங்களை லவ் பண்ணேன். இதுக்கு ஜங்குக் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும் இருந்தீங்க. தான் லவ் பண்ணுற பையன் வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணாவே தாங்க முடியாது ஜங்குக். அதை நான் நேர்லேயே பார்த்தேன் ஜங்குக். நீங்கள் வேற பொண்ணை கிஸ் பண்ணது அப்போவே என் ஹார்ட்டை உடைச்சிட்டீங்க ஜங்குக். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் டெய்லி ஒரு பொண்ணு கூட எப்படா அதை என்னால் தாங்க முடியும். ஒரு நாளும் நரக வேதனையாக இருந்துச்சு ஜங்குக். என்னால் சாப்பிட முடியும், தூங்க முடியலடா. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஜங்குக், உங்களோட லைஃப் வேறு என்னோட லைஃப் வேறு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மறக்க ஆரம்பிச்சு, ஆனால் என்னால் முடியலடா ஜங்குக். எப்பெல்லாம் உங்களை மறக்கணும்னு நினைக்கிறேனோ
அப்பெல்லாம் என் முன்னாடி வர்றீங்க. இதுக்கு மேலே இங்கே வேலையே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஜங்குக் அன்னைக்கு அந்த ஃபைலை மட்டும் முடிச்சுட்டு வேலையை விட்டே போயிடலான்னு நினச்சேன் ஜங்குக். உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்களால் முடியல. உங்கள் ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகுது. ஏன்னா அந்த வேலையை விடலாம்னு தானே அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்துட்டு ஜேகிட்ட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கலடா. ஜங்குக்கு பார்த்துடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இதான் ஜங்குக்கு பார்க்குற லாஸ்ட் நாள் தாண்டா நீங்கள் அந்த ஃபைலை முடிச்சுட்டு ஜேகேவோட கேபினில் கொடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்ண நினச்சிருப்பீங்க. அதனால ஜங்குக் கேபினுக்கும் போயிருப்பீங்க. ஆனால் ஜங்குக் அவர் கண்ட்ரோல்லவே இருந்திருக்க மாட்டாரா? அந்த டயத்தில் நீங்களும் போயிருப்பீங்க. உங்களையும் பார்த்துருப்பாரு. அவர் கண்ட்ரோல் மிஸ் ஆகி உங்கள் கூட இன்டிமேட்டாக இருந்திருப்பாரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக. நீங்களும் எவ்வளவோ தடுத்திருப்பீங்க. ஆனாலும் உங்களால் சுத்தமாக முடியலை. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி லாக் பண்ணி தாண்டா உங்கள் கூட இன்டிமேட்டாகவும் இருந்திருப்பாரு. அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டீங்க. நைட்டும் உங்கள் கூட அகைன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சு உங்கள் கூட அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாரா? உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இதுக்கு மேலே ஜங்குக்கு பார்க்கவே கூடாது அப்படின்னு தாண்டா நீங்கள் அன்றைக்கி போயிருப்பீங்க. அன்றைக்கி ஜேகேவோட கம்பெனி வெளியில் தாண்டா ஒரு மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணியிருப்பீங்க. அவளும் வந்து கேட்டிருப்பா. அவளுக்கு செம்ம கோவம் வந்திருக்குண்டா. உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் அவள் உள்ளே கூட்டி போகலான்னு நினச்சிருப்பான். ஆனால் நீங்கள் தாண்டா தடுத்ததெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. உங்களை அவள் வீட்டுக்கும் கூட்டி போயிருப்பா. அப்போ நீங்கள் தாண்டா வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்ட்டு இருப்பீங்க. உங்கள் ஃபோனை வாங்கி தாண்டா ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கும் மெயில் பண்ணியிருப்பான் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க. அவரும் ஓகேமான் இருப்பாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேவோட அசிஸ்டண்ட் தாண்டா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருப்பீங்க. ஜேகேட்டையும் சொல்லியிருப்பாரு. ஜேகே தாண்டா நீ கம்பெனிக்கு வா அப்படின்ட்டுருப்பாரு. அவரும் போயிருப்பாரா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் வந்திருக்கும். அதை உங்கள் அப்பாவுக்கு சென்ட் பண்ணிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணி தாண்டா உங்களை அவர் வீட்டுக்கும் கூப்பிட்ருப்பாரு. என் கூட இப்படி இருந்தால் தான் நான் அதை டெலிட் பண்ணவாது ட்ரை பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி தாண்டா செம்மையாக அழுகுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் உங்கள் பெட்ஷீட்டை தாண்டா ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு டோரை பார்க்குறீங்க. பார்த்தா மெய்டு தாண்டா உள்ளே வர்றாங்க. உங்களை பார்க்குறாங்கடா. பார்த்தா பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கல அவங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாக இருக்குடா. அவங்களும் மெதுவாக உள்ளே தான் வர்றாங்க. ஏன்னா அந்த ரூம்க்கு அவர் இது வரைக்கும் வந்ததே இல்லைடா. அவங்க ஜேகே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டார். நைட்டு மட்டும் ஒரு பொண்ணுங்க வருவாளுங்க. அதுவும் உடனே அந்த பொண்ணுங்க வேலையை முடிச்சோன்னா அந்த ரூமில் ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுங்க இருக்காதுங்க. கீழே வந்துருங்க. அவங்களும் உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்க காலில் தாண்டா ஏதோ படுத்து பார்க்குறாங்க. உங்கள் ட்ரெஸ் தாண்டா அங்கங்கே ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்கு. அதையும் பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. புரியுது உங்கள் மேலே ட்ரெஸ் சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்தில் தாண்டா மேம் ஜங்குக் சார் இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு போட்டுட்டு சொன்னாங்க அப்படின்னு அந்த மெய்டு சொல்கிறாங்கடா. நீங்கள் தாண்டா ஜங்குக் சார் எங்கே இருக்காங்க? நான் அவரை பார்க்கணும் ப்ளீஸ். சார் கீழே தாம்மா இருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜேகே சாரை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கடா. நீங்களும் ஒரு மாதிரி மெதுவாக எந்திரிக்கிறீங்க. உங்களால் எந்திரிக்க முடியல. அவங்க தாண்டா ஹெல்ப் பண்ணுறாங்க. மெதுவாக அந்த ரெஸ்ட் ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்கடா. மேம் நான் வேணா இல்லை ட்ரெஸ் அங்கே கீழே கிடக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை மேம் அது கிழிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட இதுக்கு மேலே வேறு ட்ரெஸ்ஸே இல்லை. என்ன பண்ணுறேன்னே தெரில. மேம் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னாங்க ஜங்குக் சார் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நீட்டுறாங்கடா. நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அதை பார்க்குறீங்க. மேம் இது உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. நீங்களும் வாங்கிக்கிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உள்ளதாண்டா அந்த பெட்ஷீட்டையும் எடுத்து தாண்டா லாக்கரில் போடுறீங்க. அங்கே பெரிய மிரர் இருக்குது. அதில் பார்க்குறீங்க. உங்கள் உடம்பை உங்களாலே பார்க்க முடியல. அப்படி பண்ணி வச்சுருக்காரு. அங்கங்கே ரெட்டாக இருக்குது. ஒரு இடம்லாம் வீங்கி இருக்குது. ஒரு இடம்லாம் ஒரு மாதிரி பிளட் வந்து அப்படி ஒரு மாதிரி காயமாலாம் இருக்குடா. உங்கள் செஸ்ட்லலாம் அவரோட நெயில் மார்க்கு அவரோட கையச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு. நீங்களும் அந்த ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ப்ரேசியர் சைஸ் கரெக்டாக இருக்குது. உங்கள் இன்னர் சைஸ் உங்கள் ட்ரெஸ் பேண்ட் எல்லா சைஸும் கரெக்டாக இருக்குது. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படி வலிக்குது. உங்கள் ப்ரேசியரை கூட உங்களால்
போட முடியல, கையெல்லாம் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. நீங்களே எப்படியோ போட்டு முடிச்சுதாண்டா அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிலையும் வாரீங்க. மெய்டு வெளியில தாண்டா நிற்கிறாங்க. நீங்களும் பைய நடக்கவே முடியாம தாண்டா அந்த ரூமை விட்டே வெளியில போகிறீங்க. உங்களால் ஸ்டெப்பில் நடக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுறீங்க. அப்போ அந்த மெய்டு தாண்டா உங்கள் கையும் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாப்பா நான் கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு கீழே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா நீங்கள் வர்றதை பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களால் நடக்க முடியல. அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக வரீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ வலி தெரியுது. அதுலேயே நீங்களும் கீழே வந்து தாண்டா சுற்றி பார்க்குறீங்க ஜேகே இருக்காரா அப்படின்ட்டு. பார்த்தா ஜேகேவோட அசிஸ்டன்ட் தான். சார், ஜேகே சார். ஒயன், ஜேகே சார் ஆஃபீஸ் போயிட்டாருமா. சார் ப்ளீஸ், நான் ஜேகே சார் பார்க்கணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போய். சார், நான் ஜேகே சார் பார்க்கணும், ப்ளீஸ் நான் ஜேகே சார் பார்க்கணும். அழுகுறீங்கடா. அந்த மெய்டாண்டிக்கும் ஒன்றும் புரியல, ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்றும் புரியல. எதுக்கு அப்படி அழுகுறீங்க அப்படின்ட்டு. எதுக்கு இந்த பொண்ணு அழுகுது? உங்களே தாண்டா பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் தேம்பி அழுகுறீங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தானே, இல்லைம்மா கால் பண்ணுறேன் அழுகாதம்மா அப்படின்றாங்க. அவர் தாண்டா கால் பண்ணுறாரு, ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. அகெயின் கால் பண்ணால் கண்டிப்பாக திட்டு விழுகும், அதனால அவரும் பயப்படுறாரு. ஒயன், பாஸ் எடுக்க மாட்டாருமா, ப்ளீஸ் சார் அகெயின் கால் பண்ணுங்க. இல்லைம்மா, ஒரு தடவை கால் எடுக்கலைன்னா அகெயின் கால் பண்ணால் கண்டிப்பாக திட்டுவாருமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் உங்கள் பேக்கு உங்கள் ஃபோனை தாண்டா பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகேவோட ரூமில் தான் இருக்குது. பின்னாடி திரும்பி தாண்டா அந்த ஸ்டெப்பில் ஒரு மாதிரி கால் எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, காலே வலிக்குது, ஒரு மாதிரி கத்துறீங்க. அந்த மெய்டாண்டி தாண்டா, அம்மா என்னாச்சும்மா, ப்ளீஸ் ஆண்டி இல்லை என்னோடய பேக்கு ஃபோன் இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா, என்னால் முடியல. சரிம்மா அப்படின்னு அவங்களும் தாண்டா வேமா ஜேகேவோட ரூமுக்கும் போகிறாங்க. தேடி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த கபோர்ட் செல்ஃபில் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு தாண்டா கீழே வர்றாங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா, என்னாச்சுமா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அவர் ஒரு மாதிரி பயப்படுறாரா, ஏன்னா அகெயின் ஜேகேவுக்கு எதுவும் கால் பண்ணால் அவர் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்துவாருன்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எப்படி ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்கடா, உங்கள் கண்ணிலேருந்து டீயர்ஸ் தான் வருது. அந்த மெய்டு ஆண்டியும் தாண்டா உங்கள் கையில் பேக்கும் ஃபோனும் கொடுக்குறாங்க. உங்கள் கை நடுங்கத்தோடு அந்த ஃபோனை வாங்கி தாண்டா ஜேகேவுக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் நல்லாவே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப பதட்டப்படுறீங்க. என்னாச்சுமா என்கிட்ட சொல்லுடா. நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை, நீங்கள் வாட்டில் உங்கள் கைகளால் ஷிவரோடு தானே கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் ஜேகே கால் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா அவர் நைட்டு சொல்லியிருப்பார், நீ என் கூட இருந்தால் தான் நான் அந்த வீடியோ கூட நான் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டுருப்பாரு. ஆனால் காலையில் எதுவுமே சொல்லாமல் அந்த வீடியோ டெலீட் பண்ணாரா என்னன்னு கூட தெரியல. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டில் அவர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகேவோட பிஏ பார்த்தோன்னா, சார் ப்ளீஸ் வேறு நம்பர் இது இருக்கா, ப்ளீஸ் அவர் கால் எடுக்க மாட்டார், ப்ளீஸ் சொல்லுங்கள் சார், வேறு நம்பர் இது இருக்கா. இல்லை ஒயன், இந்த ஒரு நம்பர் தாம்மா, இதுவும் அது பர்சனல் நம்பர் தாம்மா, இது என்கிட்ட தான் இருக்கும், இப்போ உங்ககிட்ட இருக்குமா, இதுக்கு மேலே அவர்கிட்ட நம்பர் இல்லைடா அப்படின்றாங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது, ஒரு மாதிரி கீழே உட்காந்தே அழுகுறீங்க, அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி என்னத்தை அந்த மனுஷன் உன்கிட்ட சொல்லி இருக்காருன்னு தெரில, இந்த அளவுக்கு அழுகுறீங்கன்னு அவரும் உங்களை பார்க்குறாரு. என்ன அழுகாதம்மா, ஒன்றும் இல்லை, என்னாச்சுடா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அந்த மெய்டாண்டிக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே வந்த பொண்ணுகளுக்கு பூரா சிரிச்சுக்கிட்டு தான் வரவாளுங்க, சிரிச்சுக்கிட்டு தான் போவாளுங்க. நான் நீங்கள் ஒரு ஆள் தான், உள்ளே வரையிலே அழுதுகிட்டு வந்தீங்க, வெளியில் போகலே அழுகுறீங்க. ஒயன், டைம் ஆச்சுமா, உங்கள் அப்பா வர்ற டைம், சீக்கிரம் உன்னை போய் நான் வீட்டில் விடணும், வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ தான் உங்களுக்கு உங்கள் அப்பாவோட தாட்டே வருது, டைமை பார்க்குறீங்க, இன்னும் 1/2 ஹவரில் உங்கள் அப்பா வந்துடுவாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தில் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிங்க, வலிக்குது, ஒரு மாதிரி பையன் எந்திரிச்சு தாண்டா, சரி வீட்டுக்கு போ வாமா அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் அந்த காரில் ஏறிக்கிறீங்கடா, ஒரு மாதிரி அகெயின் ஜேகே தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அசிஸ்டன்ட் தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் வீடும் வந்துருச்சு, அவரும் உங்களை கூப்பிட்றாரா ஒயன்னு, காதில் கேட்கவே இல்லை.
பின்னாடி திரும்பி உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி கை காட்டுறாரு. அப்போ தான் நீங்கள், சார் வீடு வந்துருச்சுமா, நீங்களும் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தாண்டா கார் நிற்கிது, நீங்களும் பேமெண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, கீழவும் பைய இறங்குறீங்க. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை பார்த்தாண்டா, சார் ப்ளீஸ் ஜேகே சார் கால் எடுக்க சொல்லுங்கள், இல்லாட்டி கால் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், என்னோட அண்ணாவா நினச்சி கேட்குறேன்னு கையெடுத்து கும்பிட்றீங்க. சரிம்மா அழுகாதம்மா அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரா. நீங்களும் மெதுமாக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. நைட்டு நீங்கள் வச்ச கீ அப்படியே இருக்குது, அதையும் எடுத்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அது வரைக்கும் அந்த அசிஸ்டண்ட் வெளில தாண்டா நிற்கிறாரு. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுன்னா அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்தே கிளம்புறாரு. உங்கள் பேக்கு உங்கள் ஃபோன்லாம் தாண்டா ஒரு மாதிரி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அப்படியே உங்கள் ஷவர் முன்னாடி நின்று செம்மையாக கத்தி அழுகுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ கத்தி அழுகணுமோ அவ்வளோவுக்கு கத்தி அழுகுறீங்க. அந்த தண்ணி பட அப்படி எரியுது உங்களுக்கு. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் தாண்டா ஒரு மாதிரி கலட்டி பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்குள்ளே போடுறீங்க. இந்த சைடு ஜேகே தாண்டா, அவர் அசிஸ்டண்ட் கால் பண்ணியிருப்பார், அதையும் பார்த்துருப்பாரு, நீங்கள் கால் பண்ணதையும் பார்த்துருப்பாரு. ஜேகே தாண்டா அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இந்த சவுண்டு கேட்டு அவரும் எடுத்து பார்க்குறாரு. ஓஎன் வீட்டுக்கு போயிட்டாளான்னு கேட்குறாரு. அவரும் தாண்டா ஆமாம் சார்ன்றாரு. ஆனால் சார் ஓஎன் உங்களை கால் பண்ண சொன்னா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. பட் அதுக்கு எந்த ரிப்ளையும் வரல. அசிஸ்டண்ட்டுக்கே செம்ம கோவம் வருது. ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படி தான் இவங்களாம் நல்லா இருக்காங்களோ அப்படின்னு தாண்டா அவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே அந்த பார்க்கிங்கில் போய் அவர் காரை பார்க் பண்ணுறாரு. அவரும் ஃபைல் எடுத்து தாண்டா அந்த லிஃப்ட்லேயும் போகிறாரு. மாஹி தாண்டா ஜானை பார்த்து, என்ன ஜான்? அவரும் பார்க்குறாரு. என்னடி சொல்லு. ஜங்குக்கு வந்துட்டாரு, அவர் பின்னாடி ஒரு கொடுக்கு தெரியுமே, அது இன்னும் வரல. நம்ம பாஸ்டி, என்ன பேர்லாம் சொல்கிறேன்? ஆமாம், கெட்டுக்கு பாஸ் ஒன்று தான் குறைச்சேன். மாஹி அறிவு இருக்காடி, அது நம்மளோட பாஸ். நீ மட்டும் பேர் சொல்கிற, இது மட்டும் யாருக்காவது கேட்டுச்சு அவ்வளோதான், நம்ம சீட்டு கிழிஞ்சிரும். இங்கே பாரு ஜான், நீ வேணா அந்த ஆளை பாஸ்ன்னு சொல்லு, ஆனால் என்னை மட்டும் சொல்லாத. ஏண்டி? அவனை பற்றி உனக்கு முழுசாக தெரிஞ்சா இந்தளவுக்கு பேச மாட்டேன் ஜான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். மாஹி ஒன்றைத்தான், அது ஒன்றும் இல்லை, எனக்கு நம்ம பாஸை பிடிக்கல அவ்வளோதான். அவர் எதுக்கடி பிடிக்கணும், என்ன பிடிச்சா போதும் அப்படின்னு தாண்டா மாஹியோட ஹிப்லேயே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுறாரு. வலிக்குதுடா. இல்லை, ஜங்குக்கு பின்னாடி ஒரு கொடுக்கு தெரியுமே, அதுதான் இன்னும் வரலையே, இவர் வந்துட்டாரேன்னு கேட்டேன். தெரியலேன்னு சொல்ல போகிற. நீ சொல்லி 1 நிமிட் கூட ஆல்ரெடி. அதுக்குள்ளே ஜேகேவோட அசிஸ்டண்ட் போகிறார் பாரு அப்படின்னு அவளும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜேகேவோட அசிஸ்டண்ட் தாண்டா அவரோட கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் போகிறாரு. அவருக்கு செம்மையாக கோவம் வருது அவளுக்கு. நீ ஏண்டி அவரை பார்த்து முறைக்கிற? இல்லை ஜான், வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் தானே சொல்கிறாரு. அப்படியே அவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் நடக்குது. ஜேகேவோட அசிஸ்டண்ட் தாண்டா உள்ளவும் போயிருப்பார். ஜேகே தாண்டா ஒரு மாதிரி அவர் லேப்டாப்பில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் அவரும் பார்க்குறாரு. என்ன? ஓஎன் உங்களுக்கு கால் பண்ணா சார், ஆனால் நீங்கள் எடுக்கலை, அதான். அதுக்கு என்னப்ப, எனக்கு தானே கால் பண்ணா? அது இல்லை சார், அந்த பொண்ணு ஏதோ உங்கள்கிட்ட கேபின் நாக் ஆகுதுடா, 2 பேருமே அந்த டோர் தான் பார்க்குறாங்க. கமன் 2 பேர் தாண்டா உள்ளே வர்றாங்க. ஜேகேவும் அந்த சீட்டில் இருந்தாண்டா எந்திரிச்சு நிற்கிறாரு. அவங்க ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, அதை வேகமாக எடுத்து பார்க்குறாரு. சார் நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், ஆக்சிடென்டான இடத்துல அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை சார், யாராவது டெலீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், உங்களோட கார் 2 கிலோமீட்டருக்கு பேக்கில் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குது. பட் ஆக்சிடென்டான பிளேஸில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை சார். அதே டயத்தில் ரன்வேயில் ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரக் எங்கேயுமே நிற்காமல் போயிருக்கு சார், அதோட ஃபுட்டேஜும் இதில் இருக்குது, நம்பர் முதற்கொண்டு இருக்குது சார். நாங்களும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், பட் எங்களால் அந்த ட்ரக் எந்த பக்கத்து போயிருக்குன்னு எங்களால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல சார். உங்களுக்கு நான் 6 மந்த்தாக கொடுத்துருக்கேன், உங்களால் இவ்வளோ தான் கண்டுபிடிக்க முடியுதா? சாரி சார்.
ஜேகே தான்டா அந்த பென் டிரைவர் எடுத்தாண்டா அவர் லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கு இதை நம்ப முடியலடா. அவர் கூட 6 இயராக வேலை பார்க்குறாரு. ஜேகே அழுது பார்த்துருக்கவே மாட்டார். ஜேகேவோட ஃபேஸில் எப்பயுமே அவரோட திமினு தானே இருக்கும். எதை பற்றியுமே கவலைவே பட மாட்டார். அப்படி இருக்கிற மனுஷன் முதல் தடவையாக ஜேகே அழுகிறத அவர் அசிஸ்டண்ட் பார்க்குறாரு. என்ன, நம்ம பாஸ் அழுகிறாரா? அவர்னால அந்த ஃபுட்டேஜ் பார்க்க முடியல. ஒரு மாதிரி ஆஃப் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே இது யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார். ஃபைலையும் வாங்கிட்டு பின்னாடி தாண்டா திரும்புகிறாங்க. ஜேகேவோட கேபின் ஓப்பன் ஆகுது. ஜேகேவும் யாருன்னு பார்க்குறாரு. அவங்கள பார்த்தோன்னே அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. கொலை வெறியில் ஒரு கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்குறாரா. வேற யாரும் இல்லை, அது ஜேகேவோட அங்கிள் தாண்டா. ஜேகேவோட அங்கிளையும் கிராஸ் பண்ணி தாண்டா அந்த 2 பேருமே போகிறாங்க. ஜேகேவோட அங்கிள் யாரா இருக்கும் அப்படின்னு அவங்க போகிறதே பார்க்குறாரு. திரும்பி ஜேகேவை பார்க்குறாரு. என்ன ஜேகே, பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்னு திமிரு காட்டுறியா? உங்களை யாரும் இங்கே வர சொன்னா? என்னோட வீட்டுக்கும் என்னோட ஆஃபீஸ்க்கும் உங்களை வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்னோட ஆஃபீஸை விட்டு வெளியில் போங்க. என்ன ஜேகே, மறந்துட்டியா? உன்னோட கொடுமையே என்கிட்ட தான் இருக்கு. நான் அதை மட்டும் வெளில விட்டேன், அவ்வளோதான், உன் பிஸ்னஸ்ஸே சரிஞ்சிரும். எல்லாம் உனக்கு கேவலமாக பார்ப்பாங்க. ஒன்றா நம்பர் பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரியா அப்படின்ட்டு. ஜேகேவுக்கு தாண்டா செம்ம கோத்தில் அவரோட அங்கிளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஓ, கோவப்படாது ஜங்குக். என்னோட மருமையனுக்கு இப்படி கோவம் வரலாமா? யார் என் மருமைய? இன்னொரு தடவை நான் அப்படி சொன்னேன். ஓ, ரொம்ப கோவப்படுறீங்களோ? உங்களோட கோவத்தில் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஜங்குக், உன்னோட கம்பெனி என்னோட கம்பெனியும் கொலாபரேஷன் வச்சுக்கிட்டா உன்னோட ஷர்ட் பாதி எனக்கு கிடைக்கும் ஜேகே. இப்படி வந்து உன்னை அடிக்கடி டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். இல்லைன்னா இப்படி தான் உன் மண்டைக்குள்ள போட்டு கொட்டச்சல் பண்ணுவேன் ஜேகே. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட ஷேரில் பாதி எனக்கு கொடுத்துரு. இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? என்ன ஜேகே, மரியாதைலாம் குறையுது. உனக்குலாம் என்னடா மரியாதை கொடுக்கணும்? முதல்ல நீ யாரு ஜேகே? நான் உன்னோட மாமா, ஞாபகம் இருக்குல்ல? அது மட்டும் இல்லை, உன்னோட தலையெழுத்தே என் கையில் இருக்கு. நான் மட்டும் அதை வெளியில் விட்டேன், இவ்வளவுக்கு வளர்ந்துருக்க ஒரே நாளாக சரிச்சிருவேன் ஜேகே. உன்னை பற்றி நியூஸ் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், இவ்வளவு ஒரு பதவி கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு தாண்டா அவர் சொல்கிறாரு. ஜேகேவுக்கு செம்ம கோவம் வருது. ஒரு மாதிரி கண்ட்ரோலாக இருக்காரு. என்ன ஜேகே, அமைதியாக இருக்க? என்ன பண்ணுறேன்னா நீ என்ன பண்ணுறேன்னா ஜேகே, உன்னோட ஷேரை எனக்கு பாதி கொடுத்துரு. ஆமாம், டைம் என்ன அப்படின்னு டைமை பார்க்குறாரு. இந்நேரம் சைக்கோ தானே வெளியில் வந்திருக்கணும், இன்னும் வராமல் இருக்கு ஜேகே. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அமைதியாக இருப்பாரா ஜேகே? இதை சொன்னோன்னு அவங்க ஷர்ட்டு தாண்டா ஒரு மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி நெக்கவே டைட் பண்ணுறாரு. ஓ, விடு ஜேகே, இப்போயே கோவப்பட்டா எப்படி? இன்னும் நிறையாவே இருக்கு. என்ன ஜேகே, கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கு. ஓ, ஸ்டார்ட் இப்போ தான் ஆகுதா? பரவாயில்ல, நல்லாவே வேலை செய்யுது. ஐயோ ஜேகே, விழுந்துடாத. ஜேகே தாண்டா ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஐயோ அப்படின்னு தாண்டா சேரையும் ஒரு மாதிரி இழுத்து விட்டு உட்காருங்க ஜேகே. இவ்வளோ நேரம் கெத்தா திமிரா இருந்த ஜேகே கைகால் நடுக்கத்தோட உட்காந்துருக்காரு. இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இதை போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட காட்டணும் அப்படின்னுடா ஜேகேவும் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. அப்போ ஜேகேவோட அசிஸ்டண்ட் தான்டா, சார் என்ன பண்ணுறீங்க, வெளியில் போங்க. ஓ, சப்போர்ட்டு. அப்போ எப்படி இருக்கான், இன்னும் உயிரோடவா இருக்கான் அப்படின்னு ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறாரு. அவன் அப்பே ரொம்ப விசுவாசமானவன். ஜேகேவோட அப்பாவுக்கு லைட்டாக காயம்பட்டா கூட பதறிடுவான். அது மாதிரி தான் நீ இருப்ப போல. இவன் கூட தயவுசெய்து இருந்துடாத. இவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமாகவே மேலே போயிடுவாங்க. உங்கள் அப்பையும் தப்பிச்சுக்கிட்டான், கால் உடஞ்சி போய் வீட்டில் இருக்கல்ல, நீ நல்லா தானே இருக்க. சீக்கிரம் அந்த வேலையை விட்டு நீயும் வேறு வேலை ஜாப் ரெடி பண்ணிடு. இவன் கூட இருந்தனா உனக்கு தான் ஆபத்து
அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அச்சோ ஜேகே, அப்புறம் உனக்கு நீ என்ன இப்படியே கையை காலம் ஆட்டிக்கிட்டு இருக்க போறியா? ஜேகேவோட அசிஸ்டண்ட் பார்த்தாண்டா. என்ன நீ இன்னும் மாமா வேலை பார்க்கலையா என்ன? எப்பயும் ஒரு பொண்ணை கூட்டி விட்ற வேலை பார்ப்பியே, அந்த வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா என்ன? இல்லை ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே டோர் ஓப்பன் ஆகுதுடா. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் பார்க்குறாரு, அந்த அங்கிளும் பார்க்குறாரா. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கெலாம் ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு இப்போ வந்துச்சு. ஜேகேவை பார்த்துட்டு உங்களை பார்க்குறாரு. இங்கே பாருமா, உன்னோட பாஸ் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அதனால நீ என்ன பண்ணுறேன்னா வெளியில் போயிட்டு அப்புறமா வா, இல்லாட்டியும் உனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும், வெளில போயிடு. அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரா. நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வர்றீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கால்லாம் வலிக்குது அப்படின்னு ஜேகேக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அசிஸ்டண்ட்டுக்கெலாம் ஒன்றுமே புரியலை. ஒருவேளை கால் எடுக்கலேன்னா இங்கே வந்துடுச்சா? இங்கே பாருமா, நான் உன்னை தான் சொல்கிறேன், இப்போயே கிளம்பிடு, அப்புறம் நீ வருத்தப்படுவ. உன்னோட பாஸ் நல்லவனே இல்லை, நீங்களாம் வேலை பார்க்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரா. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலை, ஜேகேவோட ஹேண்டையும் பிடிக்கிறீங்க. என்ன நம்ம சொல்கிறோம்? ஓ, அப்போ நீயும் ஒரு ஐட்டம் தானா? ஜேகேவோட அசிஸ்டண்ட்டுக்கு அவர் தாண்டா ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தாண்டா நீங்கள் அந்த ரூமுக்கு கூட்டி போகிறீங்க. ஜேகே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது, அவருக்கு காலே எடுத்து வைக்க முடியலை, ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி தான் போகிறாரு. நீங்களும் அந்த ரூமுக்குள்ளே உள்ளே போயிட்டு தாண்டா டோரையும் லாக் பண்ணுறீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்க்கலாம்.